அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். மாதங்களிலேயே மிகச்சிறந்த ஞானிகள் பிறந்த மாதம் சிங்க மாதம் என்று சொல்லக்கூடிய ஆவணி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 17 வருகிறது. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் யார் ஒருவர் 27 வெண் மலர்களுடன் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய கொடிமரத்தை வலம் வந்து பெருமாளிடம் சரணாகதி அடைகிறார்களோ 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள் அவர்கள் வாழ்வில் பொருளாதாரம் உயர்ந்தே தீரும். சத்தியமான உண்மை. 15 ஆண்டுகளாக இதை பதிவு செய்து வருகிறோம். வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரத்தை செய்யுங்க. பெருமாற்றம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டே தீரும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும். வாழ்க. ஆடி பிறந்து ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தா டாப்பா வரும்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதான் திரைப்படத்திலையும் சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்க டாப்பா வர, செல்வம் பெருக, வெற்றி பெருக ஆவணி 1 வரும் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு கை நிறைய கோதுமையை எடுத்து 8 முறை வலதுபுறமா இடதுபுறமா உங்க தலையை சுத்தி கிழக்கு திசையில காலையிலே வீசிட்டு ஏர்லி மார்னிங் 4 மணிலிருந்து 11 மணிக்குள்ள உங்களோட இல்லத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், கொடிமரம் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க. 27 வெள்ளை மலர்களை எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போகும்போது சங்கில வச்சு எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சோண்டு கருப்பட்டியோ கரும்பு சர்க்கரையோ வாங்கிக்கங்க. அல்லது பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் வாங்கி சாமிக்கு கோயிலுக்கு கொடுத்துருங்க. கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போய் முதல்ல கொடிமரத்துக்கு முன்னாடி நின்று மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கும் நான் இந்த திருத்தலத்திற்கு வருகிறேன். என் வாழ்வில் பொருளாதாரம் உயர வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், பணம் கோடி கோடியாய் வந்து குவிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை வச்சுட்டு நீங்க கொடிமரத்துக்கு முன்னாடி பலிப்பீடம் வச்சிருப்பாங்க. அந்த கொடிமரத்தை பலிப்பீடத்தை கருடாழ்வாரை அல்லது கொடிமரத்தையும் பலிப்பீடத்தையும் தொடர்ந்து 27 முறை வலம் வரணும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா மொத்த கோயிலையும் 27 முறை வலம் வரலாம். இல்லைன்னா கொடிமரத்தை 27 முறை வலம் வாருங்கள். ஒவ்வொரு முறையும் வலம் வரும்போது ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம், ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம், இந்த 2 மந்திரத்தையும் சொல்லிட்டே வரணும். ஒரு ரவுண்டு வந்த உடனே பலிப்பீடத்து மேல ஒரு மலர் வைக்கணும். இந்த மாதிரி 27 ரவுண்டு வரணும். 27 வெண்மலர்களையும் வைத்து விட்டு அதற்கப்புறம் கருடாழ்வாருக்கு முன்னாடி போய் நின்று மனமாற, கருடாழ்வாரே, இந்த பெருமாள் கோயிலின் செல்வ செழிப்புக்கான சூட்சமமே என் வாழ்வில் பொருளாதாரம் உயர வேண்டும், செல்வம் பெருக வேண்டுமென இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து இன்று வழிபாடுகளை செய்கின்றேன். என்னுள் இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறைகளையும் போக்கி நேர்மறைகளையும் செல்வ செழிப்பையும் எனக்கு தாருங்கள். நான் இன்று முதல் உண்மையாய் நேர்மையாய் நன்றாக உழைக்கின்றேன், நன்றாக முன்னேறுகிறேன். எனக்கு வாய்ப்புகளை தாருங்கள், எனக்கு செல்வங்களை தாருங்கள், நன்றி அப்படின்னு கருடாழ்வாருக்கு முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே பெருமாளோட திருவடியை பார்க்கணும். மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்க்கணும். பார்த்து அதற்கு அப்புறம் பெருமாளோட பச்சை கற்பூரத்தோட ஆனந்தமாக அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாளை கண்ணால பார்த்து ஆனந்த நன்றிகள் கோடி என்று மந்திரத்தையே சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் கோயில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை எல்லாம் வழிபாடுகளை செஞ்சுட்டு கோயில் இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு பக்கத்திலேயோ அல்லது கோயிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய தலவிருச்சத்துக்கு பக்கத்துலயோ உட்கார்ந்து மனமாற முதுகுத்தண்டை நேரா வச்சு கழுத்தை சீராக வச்சு அந்த துளசியை சாப்பிட்டுட்டு துளசியோட உணர்வோட நெற்றி பொட்டுல கவனம் வச்சுக்கிட்டு 3 விஷ்ணுபதி புண்ணியாலத்திற்குள்ள எவ்வளவு பணம் உங்களுக்கு வரணும், 5 லட்சம் 10 லட்சம்னு நான் 25 லட்சம் ரூபாயை இலக்காக வைத்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு பரிகார வழிபாடுகளை செய்யறேன். ஸோ நீங்க எவ்வளவு செய்ய போறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பச்சை கற்பூரத்தையும் துளசியையும் சாப்பிட்டுட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து நீங்க மறுபடியும் ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் நமசேசு மகாமாயே என்று வரக்கூடிய அற்புதமான தெய்வீகமான மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு முறை படியுங்க. மகாலட்சுமி அஷ்டகத்தை நான் டெலகிராம் குரூப்ல உங்களுக்கு அனுப்பி விடுறேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள். படிச்சுட்டு அதற்கப்புறம் கோயில் இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து சரணாகதி ஆயிட்டு நீயே சரண், எனக்கு நீயே வழி நடத்து, என்று முதல் எல்லாம் ஜெயமாகும், இந்த ஆவணி மாதத்திலேயே எனக்கு கோடி ரூபாய் தேடி வரும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த
கோயிலுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு உங்களாலான ஏதோ ஒரு இனிப்புகளையோ, தயிர் சாதத்தையோ, லெமன் சாதத்தையோ தானம் தரலாம். வீட்டுக்கு வர வழியில கல்லுப்பு வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அதை உங்க சமையலுக்கு பயன்படுத்துங்க. விஷ்ணுபதி உண்ணிய காலத்தில் யார் ஒருவர் இதை செய்கிறார்களோ அவர்களுக்கு செல்வ வளம் பெருகியே தீரும். உங்களுக்கும் செல்வ வளம் பெருகும். வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னைக்கு ஒரு பொட்டு தங்கமாவது வாங்குங்க. ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க, விவரங்களை அனுப்பி விடுகிறோம். ஸோ இந்த தெய்வீகமான நாள்ல நான் சென்னையில பிஸ்னஸ் மந்த்ராங்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் தொழில் சார்ந்த வெற்றியை தரக்கூடிய பயிற்சி வகுப்பை விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பிரார்த்தனை பண்ணவும் அதை நடத்த போறேன். தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் என்னோட சேர்ந்து சென்னையில பெருமாள் கோயில் தரிசனம் பண்ணவும் வாங்க. கூடவே வந்து பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் பணத்தை பெருக்கக்கூடிய, பணத்துல ஜெயிக்கக்கூடிய, வியாபாரத்துல கோடியில குவிக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு சென்னையில் நடக்குது. மறக்காம வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 25 இஎஃப்டி தெரப்பின்னு ஒரு ஸ்பெஷல் மன அழுத்தத்தை, மன பயத்தை, மன கவலையை, துக்கத்தை போக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப்ல 11 நாள் தான், சிறிய கட்டணம், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சார்ஜ்ல போயிட்டு இருக்கு. உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 22, 23, 24ஆம் தேதி கோவையில ஆனந்த ரகசியம் என்கின்ற 3 நாள் தெய்வீக பயிற்சி வகுப்பு என்னுடனே நீங்கள் இருக்கலாம். ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், அழுகை, உச்சகட்டமான சந்தோஷத்தோடு உங்க வாழ்க்கையை நான் மாற்றித்தரேன். உங்க வாழ்க்கையின் புது தலைவிதியை எழுத வேண்டுமென்றால் கலந்து கொள்ளுங்கள். ஆனந்த ரகசியம். எல்லோருக்கும் இந்த விஷ்ணுபதி உண்ணிய காலம் சகல செல்வங்களையும் பெருக பெருகவன பெருக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.